அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் ஜே லலிதா NGR. இது என் யூடியூப் சேனல் பேர். இது ஜே லலிதா. என்ன பேசவிருக்கிறேன் என்ற இந்த வீடியோவில் சென்ற வீடியோவின் தொடர்ச்சி. இப்போ ஒரு வாரம் ஆகுதுல்ல, ஜம்மு காஷ்மீர் இடத்த பற்றி பேசினல்ல, நான் ஜே லலிதா பேசினல்ல. ஸோ அதன் தொடர்ச்சி தான். அன்று கடைசியில் நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அதோட என் ஃபோன் அந்த வீடியோ ஷூட்டிங் கட் ஆயிடுச்சு. அது சில காரணங்கள்னால பக்கத்தில் நிறைய வாகனங்கள் போகிறதுனால சத்தம் ரொம்ப. ஸோ நான் ஃபோன் திடீர்னு ஆஃப் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் சொல்லி முடிக்காமல் அந்த ஒரு விஷயம் கடைசியில் சொல்லி முடிக்காமல் நான் அதோட ஓகே அப்படின்ட்டு நான் வீடியோ முடிச்சிட்டேன். சாரி அதுக்கு. ஓகே, நான் என்ன விஷயத்தை கடைசியாக நான் சொன்னேன்னா, அந்த ஜம்மு காஷ்மீர் நாடு இருக்குதுல்ல, அதில் உள்ள ராஜா ஹரிசிங் இருக்கார்ல, ஜம்மு காஷ்மீர் ராஜா, அந்த காலத்து ராஜா, அவரை பற்றி தானே பேசிக்கிட்டு வந்தேன். அவர் பிள்ளைங்க இல்லைன்னு சொன்னேன். பிள்ளைங்க யாரோ கொண்டுட்டாங்கன்ட்டு ஜம்மு காஷ்மீர் ராஜா ஹரிசிங்கோட பிள்ளைங்களை பற்றி கடைசியாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அது யாரோ கொண்டுட்டாங்க. ஸோ இப்போ அவங்க பிள்ளைங்க இப்போ வாரிசு இல்லை, அந்த காரணத்தை நான் சொன்னேன். ஆனால் அது நான் எனக்கு சரியாக தெரியல, உண்மையாக அந்த மாதிரி இருந்துச்சா இல்லையா அப்படின்னு. நான் அந்த ஜம்மு காஷ்மீர் குறிப்பு இன்டர்நெட்டில் நான் பார்த்தப்ப அந்த ஹரிசிங் ராஜாவுக்கு முன்னே உள்ள ராஜா இருக்காங்கள்ல, அவங்கள ஏதோ ஒரு ராஜாவோட பிள்ளை நினைக்கிறேன். ஸோ அப்போ ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டாராம் பிள்ளைங்களில். ரபீந்தர் சிங்கா ராஜா, ரபீந்தர் சிங்கா யாரோ ஒருத்தர், ஒரு பிள்ளை ஜெயிலுக்கு போயிடுச்சு. இன்னொன்று ஏதோ ஒரு விபத்து காரணமாக இறந்து போச்சு அப்படின்னு அந்த குறிப்பை படித்தேன் நான். அந்த குறிப்பை நான் ஹரிசிங்கோட வீடியோவில் இவரோட இதில் கனெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். சாரி, ஸோ சரியாக நினைவு இல்லை எனக்கு. ஸோ அப்போ இவர் பிள்ளைங்களன்னு சொன்னேன், ஆனால் இவர் பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு பிறகு ஜெயலலிதா என்ன பண்ணேன்னா, இன்டர்நெட்டில் போய் பார்த்தேன், இதில் யூடியூப்லேயும் பார்த்தேன். இந்த சரண்யா திராடி சரண்யா திராடி யூடியூப் சேனல்காரங்க, அந்த பெண்ணோட நான் வீடியோ பார்த்தேன். ஸோ அவங்க யூடியூப்பில், அதாவது இந்த ஜம்மு காஷ்மீர் சுல்தானை பற்றி பேசுகிறப்ப, அந்த பரம்பரையை பற்றி பேசுகிறப்ப அவங்க சொல்லிக்கிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் பிள்ளைங்க அவங்க இருக்காங்களான்னு சொல்லலை. ஸோ இப்போ அந்த ரபீந்தர் சிங்கா ஹரிசிங்கோட முன்னுக்கு உள்ள முந்தி உள்ள ராஜா. ஸோ இப்போ அவங்க சொன்னதையும் நான் தவறுதலாக கேட்டுக்கிட்டு அதிலிருந்து அப்படி ஹரிசிங்கோட கதைக்கு கொண்டு கனெக்ஷன் பண்ணிட்டேன். வெரி வெரி சாரி. அவங்க பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. ஓகே, ஏன்னா வயசாகுதுல்ல. ஸோ வயசானதுனால உடம்பு வேறு முடியல, ப்ரெஷர் வேறு இருக்குது. ஸோ இப்போ வயசாக நிறையா வியாதிங்க வரும். ப்ரெஷர் இருந்தாலே நம்மளுக்கு இந்த உடம்புல சில சமயம் கொஞ்சம் நடுக்கம் இருக்கும். ஹரிசிங்க்கும் ரத்த கொதிப்பு தான் அவருக்கு. அந்த வயசான காலத்தில் இறக்குறதுக்கு முன்னே அவருக்கு ரத்த கொதிப்பு தான்.
ஸோ அப்போ வந்து வயசானாலே எல்லாத்துக்கும் வந்து ஞாபக மறதி ஒன்று வந்துடும். அதோட சில விஷயங்களை வந்து நினைவில் வச்சுக்க முடியாது. சில சமயம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. எழுதி வச்சாதான் புக்கில். ஸோ அப்போ சரண்யா சொன்ன அந்த கதையெல்லாம் பார்த்தேன். அவங்க வீடியோவில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் ஏன் அவங்கள பற்றி நான் சொல்கிறேன்னா, அதில் வந்து நான் இந்த பிள்ளைங்களை பற்றி தவறுதலாக அந்த ரபீந்தர் சிங்கு என்னமோ ஒரு சிங்கு, இவருக்கு ராஜாவுக்கு மூத்தவர், அந்த அந்த பரம்பரையாக வந்தவங்க, அந்த பிள்ளைங்களோட கதையை கொண்டாந்து இவரோட கதையில் இணைச்சிட்டேன். ஹரிசிங்கோட சாரி இவருக்கு பிள்ளை இருக்குது. ஹரிசிங்க்கு வந்து பையன் ஒருத்தர் இருக்கார். ஹரிசிங் பிரச்சனை நாட்டில் வந்துருச்சுன்னு நாட்டை எழுதி கொடுத்துட்டாரு இந்தியாவுக்கு. இது மிகப்பெரிய தவறு. அந்த சூழ்நிலை வந்து அவருக்கு எந்த மாதிரி பிரச்சனையை உண்டாக்கியிருக்குன்னா, அந்த சூழ்நிலை அந்த காலத்தில் நாட்டிலையும் பிரச்சனை வந்துச்சான். அந்த பிரச்சனை வந்து அவருக்கு என்ன மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்குன்னா, மக்கள் வந்து அவருக்கு எதிராக இருந்தாங்களாம். இந்த சரண்யா திருடி இருக்காங்கள்ல, அந்த அம்மா சொன்னாங்க, அந்த கேர்ளு, அவர் ஹரிசிங் வந்து அந்த காலத்தில் அவர் இருக்கிறப்ப மக்களை நல்லா கவனிக்கலையா. அவங்க வீடியோவில் சொன்ன சில குறிப்புகள், சில விஷயங்களை நான் இப்போ சொல்கிறேன். அவர் வந்து நாட்டு மக்களை கவனிக்கலையா. சிறு வயசில் இல்லை, யங் ஏஜில் இல்லை, கல்யாணம் பண்ணி பிள்ளைங்கள்லாம் பிறந்து அந்த டைமில் எப்போ வந்து இந்தியாவுக்கு ஜம்மு காஷ்மீரை எழுதி வைக்க இருந்தாரோ, அந்த பாகிஸ்தான்காரங்க பிரச்சனை வந்து அந்த டைமில் சரியாக கவனிக்கலையாம். அதனால் மக்களுக்கு வந்து இவரை பிடிக்காமல் போச்சான், ஹரிசிங் ராஜாவை. அதனால் நாட்டில் கலவரமாக எல்லா விஷயம் சொன்னாங்க. ஸோ இப்போ அந்த காலத்தில் உள்ள அந்த கலவரமாக சண்டை வந்துச்சான். அதான் ஒன்றுக்கு ஒன்று வந்து பிரச்சனை வந்துருச்சா. இந்த ஹரிசிங்கினால் நாட்டை மக்களை கவனிக்கலன்னு, ராஜா நாட்டு மக்களை கவனிக்கலன்னு எந்த நாட்டு மக்களாவது சண்டை போட்டுக்குவாங்களா? அவங்க சொல்கிறாங்க வீடியோவில், நாட்டில் வந்து ராஜாவை பிடிக்காம போச்சான். ஏன்னா ராஜா சரியாக கவனிக்கலையாம் மக்களை. அந்த ஜம்மு காஷ்மீர் நாடே வந்து ஒரு ஏழ்மையான நாடு. ஜம்மு காஷ்மீர் நாடு வந்து மற்ற நாடு மாதிரி இல்லை, வில்லேஜ் ஏரியா. ஜம்மு காஷ்மீர் வந்து கிராமத்து வில்லேஜ் மாதிரி, கிராமத்து நாடு மாதிரி. இப்போ மற்ற நாடுங்க மாதிரி இல்லை. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து எல்லாம் புல்வெளி நிறைந்த நாடு தான் இது. ஸோ அப்போ அதில் வந்து அந்த நாட்டில் வந்து அந்த காலத்தில் விவசாயம் குறைவாக இருந்திருக்கும், மக்களுக்கு சாப்பிட்றதுக்கும் கஷ்டமாக இருந்திருக்கும். ராஜா என்ன பண்ணுவார், ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறப்ப அவர் நாடும் வந்து கொஞ்சம் ஏழ்மையான நாடு தான், அவரும் வந்து போதுமான அளவுக்கு தான் கையில் காசு இருந்திருக்கும். அவர் எப்படி மக்களுக்கு வந்து நிறையா காசை கொடுத்து மக்களை எப்படி நல்லா கவனிச்சுக்க முடியும்? அவங்க அந்த காலம் இந்த காலம் வேறு, இந்த காலத்தோட கவர்மெண்ட் ரூல்ஸ்லாம் வேறு, அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு, அதை நினச்சி பார்க்கல. ஸோ இப்போ இவர் வந்து கவனிக்காததுனால மக்களை நல்லா அவருக்கு வந்து அந்த நாட்டு மக்களை பற்றியே அக்கறை இல்லையா. சரி, அது இருந்துட்டு போகுது, அவர் ராஜா, கையிலையும் வேணும் இல்லை, இந்த காலம்தான் பரவாயில்ல. ஸோ அப்போ இதெல்லாம் ஒரு குறைன்னு வீடியோவில் சொன்னாங்க. சரண்யா எவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க. அந்த முதல் சுல்தான் வந்து இஸ்லாம் சுல்தான் ஷம்சுதீன் ஷமீர், அவர் இப்போ 1300ஆம் ஆண்டு வந்தார் ராஜாவா ஜம்மு காஷ்மீருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து முஸ்லீம் சுல்தான் தான் வந்திருக்காங்க. அது இன்னொருத்தர் வந்து இந்த ஆப்கானிஸ்தானில் உள்ள ஒரு என்னமோ துராவியா என்னமோ ஒரு பேர் இவர். ஸோ அப்போ முஸ்லீம் சுல்தானுங்க 2 பேர் முதல்ல, அதுக்கு அடுத்து ஹிந்து மதத்து சுல்தான்களாக மாறிட்டாங்க. சுல்தான் ஷம்சுதீன் ஷமீர் முதல் சுல்தான் 1300ஆம் ஆண்டு வந்திருக்காரு. அவங்க வீடியோவில் சொன்னதை நான் சொல்கிறேன்.
அவருக்கு பிறகு அந்த சுல்தான்களில் வந்து அவருக்கு அடுத்தா அல்லது அதுக்கு அடுத்தா தெரில, முஸ்லீம் சுல்தான் தான் அவர். வந்து இவர் ஆப்கானிஸ்தானில் உள்ளவர். அவரும் சுல்தானா அந்த நாட்டில் கொஞ்ச நாள் இருந்திருக்காரு போல் இருக்கு. அதுக்கு பிறகு அப்படி கைமாறிடுச்சு. குலாப் சிங் அப்படி இப்படின்னு இந்து மதத்துக்கெல்லாம் மாறிடுச்சான். முஸ்லீம் மதம் தான் முதல்ல வந்து ஜம்மு காஷ்மீரில் தொடங்குனுச்சு. சரி, அது அந்த காலத்து கதை, சரித்திர கதையில் இருக்குதான். சரி, இருந்துட்டு போகுது. இதெல்லாம் எழுதி வச்சவங்களாம் அங்கே உள்ளவங்க தான், இந்தியாவில் உள்ளவங்க தான் எல்லாம் கதையெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. சரி, இருக்கட்டும். அவருக்கு இப்போ 2 முஸ்லீம் சுல்தானுக்கு பிறகு இந்து மதத்தை சேர்ந்த சுல்தானுங்க அடுத்தடுத்து அப்படியே வந்துட்டாங்க. குலாப் சிங் அப்படி இப்படின்னு, ரவீந்தர் சிங் அப்படி இப்படின்னு 1300ஆம் ஆண்டுக்கு பிறகு இருந்து அப்படியே வந்து இவர் ஹரிசிங்கோட பரம்பரை அப்படியே வந்து அவங்க பிள்ளைங்கன்னு அப்படியே வந்து கடைசியில் ஹரிசிங்கில் இருந்துச்சு. ஹரிசிங் ராஜா என்ன பண்ணார்? அவருக்கு பிறகு அவர் பிள்ளைங்களை நாட்டுக்கு ராஜாவா வர்றதுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கல. நாட்டை கொண்டு போய் இந்தியாவுக்கு எழுதி வச்சுட்டாரு. சரி, இப்போ யார் கையில் இருக்குது? இந்தியா கையில் இருக்குது. எது? ஜம்மு காஷ்மீர். அந்த நாடு வில்லேஜ் நாடாக இருந்தாலும் உலகத்தில் புகழ்பெற்ற ஒரு அதிசயங்களில் உள்ள ஒரு நாடு தானே காஷ்மீர். அந்த மலை பிரதேசம், அந்த சரணியா சொல்லுவாங்க பாருங்கள் வீடியோவில், அவ்வளோ அழகாக அந்த புல்லை வர்ணிக்கும். வெள்ளி 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 கலரில் அந்த அந்த தண்ணிங்க வந்து அருவிங்க அப்படியே பாய்ந்து விடுமா மலையிலேருந்து. அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கணும்ல. இல்லை, அவங்க வர்ணிக்கிறாங்க, அதெல்லாம் சரிதான். சுல்தானை பற்றி சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. அவர் வந்து மக்களை கவனிக்கலையாம், அதனாலயாம் அது ஒரு குறைனாங்க. அது ஒரு குறைன்னு சொல்ல முடியாது. அவர் நிலைமை எப்படி இருந்துச்சோ அந்த காலத்து இந்த ராஜா வீடு தான், அவர் வீடு பாருங்கள், பேலஸு, அந்த காலத்தில் இப்படி தான் இருந்திருக்கு. இப்போ வந்து இந்த வீடை புதுப்பிச்சு புதுசாக எல்லாம் கட்டியிருக்காங்க. இப்போ இல்லை, பிறகு கட்டியிருக்காங்க. பழைய வீடு ஒன்று, புது வீடு ஒன்று. ஸோ அப்போ அவங்களோட ஹரிசிங்கோட மகன் வயசானவர் கரண் சிங்கோட பேர பிள்ளைங்க கூட அந்த பேலஸில் தான் இருக்காங்க. இது வாழையடி வாழையாக வம்சமாக அந்த நாட்டுக்கு வர வேண்டிய வாரிசுங்க. இப்போ ராஜாவுக்கு பிறகு ஹரிசிங்க்கு பிறகு இந்த இந்தியா எழுதி வாங்கிட்டனால ஹரிசிங்க்கு பிறகு ஹரிசிங்கோட மகன் கரண் சிங்கு வந்து ஜம்மு காஷ்மீர் நாட்டுக்கு ராஜாவாக வர முடியல. இந்தியா எடுத்துக்கிச்சு ஜம்மு காஷ்மீரை. என்ன காரணத்தினால எழுதி வாங்கினாங்கன்னா, பாகிஸ்தான்காரங்கனால. அவங்க பிரச்சனை கொடுத்தாங்களாம். அவங்க வந்து ஜம்மு காஷ்மீர் எடுத்துக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்களாம். அதனால அவங்க வந்து அங்கே பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம் ஜம்மு காஷ்மீரில். அதனால ஹரிசிங் வந்து இந்தியாவில் சொல்ல, இந்தியாவில் உள்ள அரசாங்கம் அங்கே போய் அவங்கள வெளியாக்கிருச்சான். அப்புறம் நாட்டு எழுதி எனக்கு கொடுத்துருங்கன்ட்டு கேட்டாங்களாம். யார்? இந்தியா நாடு. எங்கள் நாட்டோட சேர்ந்துக்குங்க, நாங்கள் அவங்கள வெளியாக்குறோன்ட்டு. இதெல்லாம் கேட்க வந்து இதாக இல்லை, கேட்குறதுக்கு ஒரு நல்லாவா இருக்குது? இப்படியெல்லாமா சொல்லி நாட்டை எழுதி வாங்கிக்கிறது இந்தியா வாங்கிக்கிச்சு இல்லை. இப்போ உள்ள அரசியலில் உள்ளவங்க இல்லை, அந்த காலத்தில் உள்ளவங்க, 1947 உள்ளவங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து தவறான செயல்கள். 75 வருஷம் ஆகி அந்த நாடு ஜம்மு காஷ்மீர் நாடு இந்தியாவுக்கு சொந்தமாகி 75 வருஷம் ஆகி இப்போ வீடியோவில் வந்து எல்லாரும் வேறு மாதிரி பேசுகிறாங்க. நான் பேசுகிறது வேறு மாதிரி இருக்கா? இப்படி பண்ணினது சரியான நான் நியாயம் கேட்குறேன்ல. இதுக்கு இந்திய அரசாங்கம் பதில் சொல்ல முடியுமா? இப்போ வச்சுக்கிட்டு இருக்கு தானே இன்னும் ஜம்மு காஷ்மீரை.
பாகிஸ்தான்காரங்க ஏன் வந்து இந்தியாவை பிடிக்காம போச்சுன்னா காரணம் என்னன்னா, அந்த காலத்தில் பாகிஸ்தான்காரங்களுக்கு பிடிக்காதெல்லாம் இந்திய அரசாங்கம் பண்ணியிருக்குது. 1947 பண்ணியிருக்குது. இந்த அரிசிங்க வச்சுக்கிட்டு நாடகம் நடத்தியிருக்காங்க இந்தியா. வாரிசுங்க இருக்கிறப்ப இந்த பாகிஸ்தான்காரங்க பிரச்சனைனால ஹரிசிங்க்கு வந்து நாட்டில் என்னமோ ஒரு பிரச்சனைனால இவர் வந்து அதோட வந்து இந்த பாகிஸ்தான்காரங்க வேறையா சொல்கிறாங்க அவங்க அங்கே வந்துருந்தாங்கன்ட்டு ஜம்மு காஷ்மீரில் அந்த பிரச்சனையா அதனால எழுதி கொடுத்துட்டாரு போல் இருக்குது இந்தியாவுக்கு. ஆனால் பாகிஸ்தான்காரங்க ஏன் அங்கே வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே காரணம் நான் சொல்கிறேன். இந்திய அரசாங்கம் அந்த காலத்தில் 75 வருஷம் ஆகுது அந்த காலத்து கதை. காரணம் யார்? இந்தியா இருந்திருக்க நாட்டில் யாருக்கு? இந்தியாவில் தான் முஸ்லீம் மக்கள் இருந்தாங்க. அந்த முஸ்லீம் மக்கள் தான் தனியாக பாகிஸ்தான்னு பேரை வச்சுக்கிட்டு தனியாக ஆட்சி பண்ணாங்க. அது பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் நாட்டை வந்து பிரித்து கொடுத்துச்சு. ஏன்னா 2 மக்களுக்கும் பிரச்சனை, அதனால பிரிச்சுட்டாங்க நாடை. மக்களை வந்து தனித்தனியாக ஆக்கிட்டாங்க. முஸ்லீம் இந்த பக்கம் இந்தியா. முஸ்லீம் மக்கள் வந்து அவங்க நாட்டுக்கு பாகிஸ்தான்னு பேர் வச்சுக்கிட்டு அவங்க தனியாக ஆட்சி பண்ணாங்க. இந்தியா வந்து இந்தியா பேரில் தான் இருந்துச்சு. அதில் எல்லாம் இந்து மதத்தை சேர்ந்தவங்க பெங்காலிங்க, சிங் ஆளுங்க, பெங்காலி சிங் எல்லாம் ஒன்று தான். ஹிந்திக்காரங்க ஹிந்தி, அப்புறம் பஞ்சாப்காரங்க, இன்னும் மற்ற மொழி பேசுகிறவங்க, குஜராத் மொழி பேசுகிறவங்க நிறையா இருந்திருக்காங்க. இப்போ இந்தியானா வந்து இந்தியாவில் வந்து சவுத் இந்தியா இருக்குது, தமிழ் நாடு, அது கேரளா, அந்த கர்நாடகா நாடு, அப்புறம் இன்னும் மற்ற இந்த இதெல்லாம் இருக்குது, கன்னடா நாடு, இதெல்லாம் வந்து சவுத் இந்தியா. நார்த் இந்தியா வந்து இந்த பொம்பே, கல்கத்தா அந்த மாதிரி இடம் அங்கே அந்த பக்கம். இப்போ அந்த காலத்தில் 1947 இந்தியா சுதந்திரம் அடைகிறப்ப அந்த முஸ்லீம் மக்களுக்கும் இந்து மதத்து மக்களுக்கும் பிரச்சனை கலவரம் வந்துச்சுன்னு சொன்னால இந்தியாவில் எல்லாம் ஒன்றா இருக்கிறப்ப அது வந்து சீக்கியர்கள், பஞ்சாப்காரங்க, ஹிந்தி மொழி பேசுகிறவங்க, சீக்கியர்கள், இன்னும் மற்ற ஹிந்திக்காரங்களில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ நியூ டெல்லியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாம் வேறு ஜாதிங்க இருக்காங்கல்ல. பங்காளிங்களில் எவ்வளோ பேர் இருக்காங்க, சீக்கியர்கள், சிங்கால் இருக்காங்க, எல்லாம் இந்த முண்டாசு கட்டணவங்க இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இருந்த இடம் வந்து எங்கே எது அவங்கெல்லாம் இருந்த இடம் வந்து நியூ டெல்லி, கல்கத்தா, பொம்பே எல்லாம் இந்த இடம். இந்த இடத்துல தான் எல்லாம் இருந்திருக்காங்க. சாரி இந்த இடத்துல தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் யாருக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் சண்டை வந்திருக்கு. இந்த காலத்தில் பிரச்சனை வந்திருக்கு 2 பேர்த்துக்கும். ஸோ அப்போ இந்த பிரச்சனைனால முஸ்லீமுக்கும் தான் ஒரே நாட்டில் இருக்கிறப்ப அதனால தான் நாடு பிரிஞ்சுது. பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரித்து கொடுத்துருச்சு. இப்போ அவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு தான் ஒன்றா இருக்கிறப்ப. ஸோ இப்போ பிரச்சனை வந்ததுனால 2 மதத்துக்கும், இந்து மதத்துக்கும் முஸ்லீம் மதத்துக்கும் அதில் பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா முஸ்லீம் மக்கள். ஒரே நாட்டில் தான் இருந்திருக்காங்க இந்தியாவில், முஸ்லீமும் இந்து மதத்தை சேர்ந்தவங்களும். ஆனால் இந்தியாவில் உள்ள இந்து மதத்தை சேர்ந்தவங்க, அதான் மொண்டாசு கட்டுற ஆளுங்க, அவங்க இன்னும் மற்ற சீக்கியர்கள், ஹிந்திக்காரங்கள்லாம் நிறையா இருக்காங்கல்ல, அவங்க வந்து முஸ்லீம் மக்களை அந்த காலத்தில் எல்லாம் ஒன்றா இருக்கிறப்ப ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காங்களாம். கொடுமைன்னா எப்படி, எந்த வகையிலன்னா, ஒரே நாட்டில் தான் இந்து மக்களும் முஸ்லீம் மக்களும் அந்த காலத்தில் இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முந்தி வாழ்ந்துருக்காங்க. 1947க்கு முந்தி முஸ்லீம் மக்களுக்கு நான் படித்தேன். இன்டர்நெட்டில் ஒரு வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க. அது திடீர்னு காணாமல் போயிடுச்சு. எப்படி அந்த வெப்சைட்டை எடுத்தாங்கன்னு தெரில, யாரெல்லாம் ரிமூவ் பண்ணான்னு தெரில.
நான் பார்த்தேன். அதிலிருந்து அந்த குறிப்பை வந்து நான் எடுத்து எழுதி வச்சுருக்கேன். பார்த்தேன், எழுதி வச்சு அதை தான் நான் மனப்பாடம் பண்ணி நான் இப்போ சொல்கிறேன். அந்த காலத்தில் உள்ள கதை. அவ்வளோ அநியாயம் பண்ணாங்களாம் அந்த முஸ்லீம் மக்களுக்கு, இந்து மதத்தை சேர்ந்தவங்க. நாடு வந்து இந்தியா நாடு, அவங்களோட நாடுங்கிற ஒரு உரிமையில், நம்ம நாடுங்கிற உரிமையில் இந்திய அரசாங்கம் அந்த காலத்தில் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்கள நல்லா கவனிக்கலையாம். அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லையா, அவங்களுக்கு பள்ளி வாசல் கூட ஒரு 2 3 தான் இருக்குமா, மூளைக்கு ஒன்று. முஸ்லீம் மக்கள் நிறைய இருந்தாங்களாம் அந்த காலத்தில். ஆனால் பள்ளி வாசல் கூட கட்டி கொடுக்கலையா இந்தியா. மூளைக்கு ஒன்று தான் இருக்குமா, ஏதோ ஒரு இடத்துல தான் ஒன்று. தொழுகிறதுனா போய் அங்கே போய் சாமி கும்பிட்றதுனாலும் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வேண்டிய சலுகைகள், படிப்பு, வேலை வாய்ப்புகள் அதுவும் குறைவு, ரொம்ப குறைவு. எல்லாம் இந்து மதத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க, இந்திய அரசாங்கம் பண்ணியிருக்குது. பிள்ளைங்க, அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறதுக்கு அவங்களுக்குன்னு முஸ்லீம்ஸ் கிளாஸு, ஸ்கூலு, பிள்ளைங்க போய் படிக்கிறதுக்கு கிளாஸ் இல்லை, ஸ்கூல் இல்லை. எத்தனையோ கிலோமீட்டர் போகணுமா, ரொம்ப தூரம். ஸோ அப்போ பிள்ளைங்க படிக்கிறதுக்கும் வசதி செஞ்சு கொடுக்கல. படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூலு வந்து நிறைய இடத்துல இல்லை, நிறைய இடம் இல்லை, அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சிருக்கலாம். அதுவும் குறைவாக இருந்திருக்குது. பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருந்திருக்கு. பெரிய பிள்ளைங்கள்லாம் படிக்கிறதுக்கு, பெரியவங்க எல்லாம் பெரிய ஆம்பளையானவங்க, பொம்பளைங்கள்லாம் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் இருக்குது, அவங்க படிக்கிறதுக்கும் எல்லாம் வசதி இல்லையா, அந்த நாட்டிலேயே இல்லையா. அப்படியே ஒதுக்கிட்டாங்களாம் வேறு முஸ்லீம் மக்களை. ஸோ இப்போ வேலை வாய்ப்புகள் இல்லை, குறைவு. வேலை வாய்ப்புகள் இருந்துச்சு, ஆனால் குறைவாக இருக்குது. எல்லாம் இந்து மதத்தை சேர்ந்தவங்களுக்கு தானா. பள்ளிவாசலும் தொழுறது கூட குறைவாக தான் இருந்திருக்குது. ஒரு உரிமை இல்லை. இந்தியாவில் தான் இருக்கிறாங்க முஸ்லீம் மக்கள்னு பேர் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க, ஆனால் உரிமை இல்லை. ஒரு படிச்சிட்டவங்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் குறைவு. அது மட்டும் இல்லை, வீடுங்க இதெல்லாம் வந்து கூட அவங்க வந்து இந்திய அரசாங்கம் கவனித்து அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்கலையாம். தங்குறதுக்கு வீடுங்க. ஏன்னா இப்போ இந்தியாவில் முஸ்லீம் மக்கள் வந்து அந்த காலத்தில் ஒரு அடிமை மாதிரி வாழ்ந்துருக்காங்க. ஸோ எல்லா எதிர்பார்ப்பும் வந்து இந்தியாவை நம்பி தான் இருந்திருக்காங்க. ஆனால் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குது அந்த காலத்தில், அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுக்கல. அதனாலேயே பாகிஸ்தான் மக்கள் இப்போ இருக்காங்களே முஸ்லீம், அந்த முஸ்லீம் மக்கள் ஒன்றா இருக்கிறப்ப முஸ்லீம் மக்களுக்கும் இந்து மதத்தை சேர்ந்த வங்காளிங்க, இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரே நாட்டில் இருக்கிறப்ப கலவரம் வந்திருக்கு, சண்டை வந்திருக்கு. நான் படிச்சிருக்கிறேன், இன்டர்நெட்டில் ஒரு வெப்சைட்டில் பார்த்தேன், அதை இப்போ காணாது. யார் எடுத்தான்னு தெரில, வெளியாக்குனான்னு தெரில அந்த வெப்சைட்டு. சில விஷயங்கள்லாம் படித்தா தானே நம்மளுக்கு தெரியும். இந்திய அரசாங்கம் ரொம்ப மிஸ்டேக் பண்ணிடுச்சு. பாகிஸ்தான்காரங்களுக்கு ஆரம்பத்திலேயே சம உரிமை கொடுக்கல, அவங்கள கொத்த அடிமையாக நடத்தியிருக்காங்க இந்திய அரசாங்கம் இந்த காலத்தில் ஒன்றா இருக்கிறப்ப. அப்புறம் கடைசியில் எல்லாம் பிரச்சனை நாட்டுக்குள்ளே வந்துச்சா, பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்து 2 நாடையும் தனியாக பிரிச்சிருச்சு. அந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் இந்தியா. அந்த ஒரே காரணம், அந்த காலத்தில் இந்தியாவில் இந்து மதத்தை சேர்ந்தவங்க முஸ்லீம் மக்கள் பாகிஸ்தானில் இருக்காங்களே, இப்போ இவங்களை நடத்தின விதம் இவங்களை ரொம்ப மோசமாக நடத்தி இருக்குது. அவங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கல. இதெல்லாம் மனசில் இருந்திருக்கும் அவங்களுக்கு, இவங்களுக்கு இருந்திருக்கும், பாகிஸ்தான்காரங்களுக்கு இருந்திருக்கும், இப்பவும் இருந்திருக்கலாம். அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு தான் பிரச்சனை. ஆனால் அது அந்த காலத்தில் உள்ளவங்க அது அப்படியே வந்து அந்த விஷயம்லாம் வந்து இப்போ உள்ளவங்களுக்கும் மனசில் இருக்கும், எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்திய அரசாங்கம் என்னென்ன பண்ணியிருக்குது முஸ்லீம் மக்களுக்கு முந்தி ஒன்றா இருக்கிறப்ப பாகிஸ்தான்காரங்களுக்குன்னு, அவங்களே வந்து இந்த விஷயத்த எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. சரித்திர கதைகளை வந்து எல்லாம் எழுதி வச்சுருக்காங்கன்றாங்களே, அந்த மாதிரி சரித்திர கதை மாதிரி பாகிஸ்தான்காரங்க மனசில் இந்திய அரசாங்கம் பண்ணினது எல்லாமே மனசில் பதிவாயிருக்கும்.
இந்திய அரசாங்கம் பண்ணினது தப்பு. அவங்கள கொத்த அடிமையாக நடத்திருக்கக்கூடாது. அந்த காலத்தில் அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை செஞ்சு கொடுக்காம அவங்கள ரொம்ப மோசமாக நடத்தியிருக்காங்க. நாட்டுக்குள்ளே கலவரம் வந்திருக்கு. முஸ்லீம் கலவரம், முஸ்லீம் அண்ட் இந்து மதத்து கலவரம் வந்திருக்கு, சண்டை. காலங்கள் மாறி வந்தாலும் அந்த நினைவுகள் அந்த காலத்தில் நடந்த அந்த சம்பவங்கள் இன்னும் மனசில் இருக்கும். இந்திய அரசாங்கமும் அந்த ஹரிசிங்கும் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு பாகிஸ்தான்காரங்களுக்கு எதிராக இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இவங்களாம் பாகிஸ்தான்காரங்களாம் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அங்கே போய் ஜம்மு காஷ்மீரில் போய் அந்த நாட்டை பிடிக்கிற மாதிரி போகிறது வர்றதெல்லாம் இப்படி கதை இருந்திருக்குது. அதுக்கெல்லாம் ஒரே காரணம் இந்த இந்தியா நாட்டை எழுதி வாங்கினது பிறகுதான பிரச்சனை வந்துச்சு. நாட்டை எழுதி வாங்கிட்டாங்களே, அதுக்கு பிறகு இன்னும் எவ்வளோ ஆத்திரம் வந்திருக்கும். தவறெல்லாம் யாரோட? ஒன்று ஹரிசிங்கு, இன்னொன்று இந்தியா. நாடு இப்போ இந்தியா கையில் இருக்குது. தவறுங்க, இங்கே எல்லாம் பிள்ளைங்க பாருங்கள், எல்லாம் எவ்வளோ அழகழகா பேர பிள்ளைங்க கூட இருக்குது கரண் சிங்க்கு. இவங்க எல்லாம் யாரோட பேர பிள்ளைங்க? ஹரிசிங்கோட பேர பிள்ளைங்க. அவருக்கு மகன் இருக்காங்க. மகன் இருந்தால் பிள்ளைங்கள்லாம் பிறக்கும், வாரிசு இருக்குன்ட்டு நுஜமாச்சும் நினச்சி பார்த்தாரா? கொஞ்சமாச்சும் அவர் ஹரிசிங் புத்தி கெட்டுச்சா? இந்தியாவுக்கு பட்டுன்னு எழுதி கொடுக்கலாமா? இவங்கள வாங்கலாமா? எவ்வளோ பெரிய தப்பு. இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒன்றுக்கு ஒன்று பிடிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் விரோதம். ரெண்டு நாட்டுக்கும் அந்த காலத்துலேயும் விரோதம். இந்தியாவை பிடிக்காமல் போனதுக்கு காரணம் பாகிஸ்தானுக்கு அந்த காலத்தில் நடந்த சம்பவம். அவங்கள அடிமைகளாக வச்சுருந்துருக்காங்க. ஸோ இந்தியா நடத்தின விதம் பாகிஸ்தான் மக்களை, முஸ்லீம் மக்களை, இப்போ எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் யாருக்கும் ஆதரவாக பேசக்கூடாது. தவறு யாருக்கிட்ட இருக்கு? அவங்கள பற்றி தான் பேசணும். இப்போ நான் அப்படி தான் பேசுகிறேன். பாகிஸ்தான்காரங்க அந்த காலத்தில் பண்ணினது எல்லாமே நடிப்பு. யாருனால அப்படி பண்ணாங்க? இந்திய அரசாங்கனால. அவங்களுக்கு கடுப்பேற்றி விட்டது இந்திய அரசாங்கம் அந்த காலத்தில். சரிங்களா? சரி, இப்போ பகை இருக்குதுல்ல, பிரச்சனை, சண்டை இருக்குதுல்ல. எதனால சண்டை? ஜம்மு காஷ்மீர்னாலையா? அதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு இப்போ ராஜா இல்லை. என்னன்னா முந்தைய காலத்தில் உள்ள விரோதம் ரெண்டு நாட்டுக்கும், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அறவே பிடிக்காம போச்சு. ரெண்டு நாட்டுக்கும் விரோதம். அதனால தான் இன்ன வரைக்கும் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். ஜம்மு காஷ்மீர் நாடு அந்த ஒரு காரணம் சொல்ல முடியாது. மேபி அவங்க பாகிஸ்தான்காரங்க சும்மா நடிக்கலாம். முழுக்க தவறு இந்தியா மேலே தான் இருக்குது. இப்போ ஹரிசிங் இருக்கார்ல, அவர் தவறுதெல்லாம் எழுதி கொடுத்துட்டாரு. அந்த காலத்தில் நடந்ததெல்லாம் யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? இந்தியா. அவங்க தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஜம்மு காஷ்மீர் அந்த இடத்த எல்லாத்தையும். ஸோ அதனால் இந்தியா அந்த காலத்து ஹரிசிங் இருக்கார்ல, எழுதி கொடுத்தார்ல, அவரோட வாரிசுங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும். இந்திய அரசாங்கம் அந்த ஜம்மு காஷ்மீர் அந்த இடத்த இவங்களோட இடமா இல்லாமல் அந்த இடத்த அந்த ஹரிசிங்கோட மகனுக்கு, ஹரிசிங்கோட பேர பிள்ளைங்களுக்கு ஜெனரேஷன் வருது. அப்படியே அவங்க தானே அந்த நாட்டை ஆளணும். ஒருத்தருக்கு அடுத்து இன்னொருத்தங்க, இன்னொருக்கு அடுத்து இன்னொருத்தங்க, இப்படியே அந்த வம்சம் இந்த பரம்பரை ஜம்மு காஷ்மீரில் அரச குடும்பமாக அப்படியே வழங்கணும், தொடர்ந்து வரணும். ஹரிசிங்கோட முடியக்கூடாது. ஆனால் இப்போ கரண் சிங்க்கு ஹரிசிங்கோட மகனுக்கு 95 வயசு ஆக போகுது, வயசாச்சு. அவர் ராஜாவாக இப்போ வர முடியாது. அவரோட மகன், அவரை ராஜாவாக்கணும் அந்த நாட்டுக்கு. இவங்க இந்திய அரசாங்கம் அந்த ஜம்மு காஷ்மீரை திரும்ப அவங்கக்கிட்டே ஒப்படைக்கணும். ஜம்மு காஷ்மீர் அரச குடும்பம் இருக்குதுல்ல, விக்ரமாதித்யா சிங், ஹரிசிங்கோட பேரன். இதான் இவர் இன்னொருத்தரும் இருக்கார்,
இவர் தான் மூத்தவர்னு நினைக்கிறேன். இவர் வந்து நாட்டை ஆளலாமே, இவர் ராஜாவாக வரலாமே நாட்டுக்கு. ஸோ அப்போ ஹரிசிங்கோட அந்த நாட்டில் வந்து ராஜா வந்து முடிஞ்சிடக்கூடாது. 75 வருஷம் ஆகுது, இன்னும் இல்லை ராஜா. இதுக்கு பிறகு இந்திய அரசாங்கம் அந்த ஜம்மு காஷ்மீர் அவங்கக்கிட்டேயே ஜம்மு காஷ்மீர் நாட்டு ராஜாவோட வாரிசுங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும். ஜம்மு காஷ்மீரோட பேரனுங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும். மகன் இருக்கார் கரண் சிங், அவருக்கு கொடுத்துடணும். அவர் பிள்ளை ஆட்சி பண்ண சொல்லுவார் நாட்டில். இந்த விக்ரமாதித்யா, இந்த இவர் தான் மூத்தவர்னு நினைக்கிறேன், கரண் சிங்கோட மூத்த பையன். ஸோ இப்போ வாழையா வம்சமாக தொடரணும்ல ஜம்மு காஷ்மீர் அரச குடும்பம். ஹரிசிங்கோட முடியலாமா, நிப்பாட்டலாமா? அதோட அந்த காலத்தில் கதை நிறையா நடந்திருக்குது இல்லை. அதுக்கு ஒரு தீர்வு வரணுன்னா, முடிவு வரணுன்னா அந்த ஜம்மு காஷ்மீர் நாட்டுக்கு ராஜா திரும்ப வரணும். கரண் சிங் வந்து அவர் வயசாச்சு, ரொம்ப நடக்க முடியாமல் கிடக்கிறாரு, 95 வயசானவர். அவரோட மகன் இருக்கார், மகனுங்க இருக்காங்க 2 பேர், ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. அதில் ஒரு பையன், பெரிய பையனுக்கு ஒரு பையனுக்கு தான் இந்த விக்ரமாதித்யா, அந்த பையனுக்கு கொடுக்கலாமே ராஜா பதவியை. ஹரிசிங்கோட ரத்த சம்பந்தப்பட்ட வாரிசுங்களுக்கு தானே அந்த நாடு சொந்தம். அது எந்த சூழ்நிலையில் ஹரிசிங் எழுதி கொடுத்தாருன்னு எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அவங்க பாகிஸ்தான்காரங்க வந்து அவங்க வந்து போய் அந்த இடத்த போய் இப்போ ஜம்மு காஷ்மீரில் வந்து சுல்தான்னு வந்துட்டாரா, ஹரிசிங்கோட பேரை வந்துட்டாரா, கரண் சிங்கோட மகன் வந்துட்டாரா, இந்த விக்ரமாதித்யா சிங் வந்துட்டா. அதுக்கு பிறகு பாகிஸ்தான்காரங்க ஒதுங்கிடுவாங்க, அந்த இடத்த பற்றியே நினைக்க மாட்டாங்க. ஆனால் பாகிஸ்தான்காரங்களுக்கு இந்தியா மேலே விரோதம் அந்த காலத்தில் உள்ளது 2 நாட்டுக்கும் பிடிக்காம எப்பவும் அந்த விரோதம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு முத்தி போச்சு, ஒன்றுக்கு ஒன்று பிடிக்காம போச்சு. ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன நான் சொல்ல வந்தேன்னா, அந்த ஜம்மு காஷ்மீர் நாட்டு அரசாங்கம் இருக்குது இல்லைப்ப, அந்த ஜம்மு காஷ்மீர் நாட்டுக்கு இப்போ என்ன இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா ஒரு இதை பற்றி தான். இந்தியா ஹரிசிங்கிட்டேருந்து எழுதி வாங்கின அந்த ஜம்மு காஷ்மீர் இடத்த நாடை, இந்தியாவுக்கு மேலே இருக்குது இல்லை, பாகிஸ்தானுக்கு அந்த பக்கம் எல்லா பகுதியில், அந்த ஜம்மு காஷ்மீர் இடத்த இந்திய அரசாங்கம் எழுதி வாங்கிக்கிட்டதை திருப்பி ஹரிசிங் மகன் இருக்கார் கரண் சிங், அவர்கிட்ட திருப்பி கொடுக்கணும். அவர் அந்த ராஜாவாக வர முடியலையா, இப்போதைக்கு வயசாச்சு, நடக்க முடியலையா. அவர் மகன் விக்ரமாதித்யா சிங், இவர் முகம் வந்து ஹரிசிங்கோட மனைவி முகம் இவங்க. ஸோ அப்போ இவர் ஆளலாம், ராஜாவாக இவர் இருக்கலாம். ஏன் அவரோட ஹரிசிங்கோட ஏன் முடியணும்? இன்னொன்று வந்து ஹரிசிங்கோட இப்போ தான் எனக்கு இந்த வாரம் தான் எனக்கு தெரிஞ்சுது என்னன்னா, இன்டர்நெட்டில் பார்த்தேன், ஹரிசிங் மனைவி இருக்காங்கல்ல தாரா சிங், அவங்க வந்து இந்தியாவில் உள்ளவங்க. ஸோ அப்போ வந்து ஹரிசிங்கோட மனைவி வந்து இந்தியாவில் உள்ள ஒரு பிரஜை, அங்கே பிறந்து வளர்ந்தவங்க. அவங்களத்தான் ஹரிசிங் கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்து இந்திய அரசாங்கம் ஜம்மு காஷ்மீரை ஏன் வந்து எழுதி கொடுக்க சொல்லி தானே வாங்கிச்சு, எழுதி கொடுத்துருங்கன்னு சொன்னிச்சு இல்லை. ஸோ ஏன் எழுதி கொடுக்க சொல்லி வாங்கிச்சின்னா, அவருக்கும் பிளட் ப்ரெஷர் சீக்கு இருந்திருக்கு அந்த சமயத்தில். 1961 தான் இறந்துருக்காரு. அதுக்கு முன்னே கொஞ்ச நாளாக ப்ரெஷர் சீக்கு இருந்திருக்குது யார் ஹரிசிங்க்கு. ஸோ இப்போ அவருக்கு வியாதி இருந்தது தெரிஞ்சிருக்கோம். இந்திய அரசாங்கத்துக்கு பிரச்சனைகளும் அந்த சமயத்தில் இருந்திருக்கு பாகிஸ்தான். அது மட்டும் இல்லை, ஜம்மு காஷ்மீர்லேயும் பிரச்சனை இருந்திருக்குன்னு இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரில. நாட்டு மக்கள் எதிராக இருந்தாங்க ஹரிசிங்க்குன்னு. சரி, எது எப்படியோ இருந்தாலும் அவர் அந்த சமயத்தில் எழுதி கொடுக்குற டைமில் அவருக்கு உடம்பு கொஞ்சம் முடியாமல் இருந்திருக்குது. அவரோட மனைவி வந்து தாரா சிங் வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க, அவங்கள தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க ஹரிசிங்க்கு. ஸோ இப்போ இதனால்
இதனால இந்திய அரசாங்கம் அவருக்கு முடியாமல் இருக்கிறனால இந்திய அரசாங்கம் எழுதி கொடுக்க சொல்லியிருக்கலாம். இந்திய அரசாங்கம் மனசில் என்ன இருந்திருக்குமா வங்காளிங்க மனசில்? இப்போ இருக்கிற ஒரு நரேந்திர மோடியும் இவரும் வந்து சிங் தானே, வங்காளி தானே, மனசில் என்ன இருக்கணும்? இப்போ இவரை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை, இதெல்லாம் தேவையில்லை. இந்த காலத்தில் நான் பொலிட்டிக்கலாக நான் ஒன்றும் பேசுகிறதில்ல, நான் சொல்கிறேன் அந்த காலம். ஸோ அப்போ அதனால் அவங்க மனைவி இந்தியாவை சேர்ந்தவங்கனால அந்த நாட்டை எப்படியோ பேசி எழுதி வாங்கிக்கிட்டாங்க தந்திரமாக அந்த காலத்து அரசாங்கம். ரொம்ப மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ என்னன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எந்த காலத்துலேயும் விரோதம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது ஜம்மு காஷ்மீர் அந்த இடம்னு சொல்ல முடியாது, நம்ம ஜம்மு காஷ்மீர் இடம்னு சொல்ல முடியாது. இந்த ரெண்டு நாட்டுக்கும் எப்பவுமே விரோதம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அந்த காலத்து பகை இருக்குது, அடிமைத்தனம், அதை நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பாகிஸ்தான் அரசாங்கம். ஸோ அப்போ இந்தியா மேலே இன்னும் விரோதம் இருக்கும். ரெண்டு நாடும் எப்படி வந்து சண்டை போட்டுக்கிறாங்களோ அடிச்சுக்கிறாங்களே, எப்படியோ போட்டோம். இதெல்லாம் வந்து அவங்களாம் வந்து நம்ம யார் சொன்னாலும் அவங்கெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. அது அவங்களுக்குள்ளது விரோதம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது. அது ரெண்டும் அடிச்சுக்கிட்டு தான் கிடக்கும். எப்படியோ போட்டோம். இப்போ நம்ம ஒன்றும் என்ன பண்ண முடியும்? நம்ம ஜம்மு காஷ்மீர் விஷயத்தில் பாகிஸ்தான்காரங்க தலையிட மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஜம்மு காஷ்மீருக்குன்னு ஒரு ராஜா வந்துட்டா, ஹரிசிங்கோட பேரன் வந்துட்டா, விக்ரமாதித்யா சிங் இவரு வந்துட்டா ராஜாவா, பாகிஸ்தான்காரங்க ஒதுங்கிடுவாங்க. இந்த ஜம்மு காஷ்மீர் விஷயத்தில் எதுலேயும் தலையிட மாட்டாங்க. ஆனால் இந்தியா கூட விரோதம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதான் அந்த நாட்டுக்கு ராஜாவை கொண்டு வரணும், ஹரிசிங்கோட பேரனை கொண்டு வரணும். நாட்டை திருப்பி கொடுத்துருட்டோம். நரேந்திர மோடி அவரு வந்து எழுதி கொடுக்கணும். நாட்டு இப்போ உள்ள பாலிட்டிக்கில் உள்ளவங்க எல்லாம் வந்து கலந்து பேசி சரி அந்த அந்த ஜம்மு காஷ்மீர் நாட்டுக்கு ராஜாவா விக்ரமாதித்யா சிங், ஹரிசிங்கோட பேரனே இருக்கட்டும், நாங்கள் நாடை கொடுத்துட்றோம், எழுதி வாங்கிக்கிட்டதை திருப்பி கொடுக்கட்டும். ஓகே, அப்படின்னு இவங்க சொல்லணும், இந்திய அரசாங்கம் சொல்லணும். சொல்லி அந்த நாட்டை திருப்பி கொடுத்துட்டா அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்படி தான் இந்த இந்தியா பாகிஸ்தானுக்கு பிரச்சனைக்கு, ஜம்மு காஷ்மீர் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இதுதான் ஒரு தீர்வு, முடிவு. இந்திய அரசாங்கம் திருப்பி கொடுக்கணும். ஜம்மு காஷ்மீர் இடத்த ஹரிசிங் மகன் கரண் சிங் அவர் கையில் ஒப்படைக்கணும். இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயங்களை எல்லோரும் கேட்டிருப்பீங்க. இப்படி 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 இப்படின்னு எல்லாம் மாறி மாறி பேசினாலும் அதில் சொன்ன பாயிண்ட்ஸு விஷயங்கள்லாம் முக்கியமானது இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நாட்டை ஒப்படைச்சிருங்க. இந்தியா நாட்டுக்கு சொல்கிறேன், அவர் நரேந்திர மோடி அவரு கூட வேலை செய்கிற அந்த பொலிட்டிக்கில் உள்ளவங்க எல்லோரும் கலந்து பேசி அந்த நாட்டை கொடுத்துருங்க. அவங்களோட நாடு அவங்களுக்கு தான் சொந்தம், அந்த மண் உங்களுக்கு சொந்தம் இல்லை. ஓகே, ஸோ இதை நான் கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இதனுடன் வீடியோ முடித்துக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வியூவர்ஸ். ஓகே, பாய்.